எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டெடியான இதாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ள மேலே கீழேன்னு போயிட்டு கடைசியாக எங்கே ஓப்பன் ஆச்சு கிட்டத்தட்ட அங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. -5.75 0.02 அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த லாஸ்ட் 3 நாள் கேண்டில் மட்டும் பாருங்களேன் மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே அந்த ஒரே நேர்கோட்டிலே க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்களேன். 24,000 தான். அது குறையும், அது அடிக்கவும் இல்லை, மேலே போகவும் இல்லை. அண்ட் இன்னைக்கு வேற ஃப்ரைடே, மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்க. அடிச்சு விட்டாங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இன்னைக்கு இருக்கணுங்க. பார்க்குறோம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்ட்டு. அண்ட் எஃப்ஐ பார்த்து இன்னைக்கு வித்துருக்காங்க 4,205 கோடி. நேற்று லாஸ்ட் 2 டேஸாக கொஞ்சம் கம்மியாக தான் வித்துருந்தாங்க. இன்னைக்கு 4,000 கோடி போயிட்டாங்க. டிஐ வந்து 2,986 கோடி, கிட்டத்தட்ட 3,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பட் மார்க்கெட்டை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியல. ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு தான் பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு மீடியா தாங்க அதிகமாக ஏறி இருக்கு. அண்ட் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் பயங்கரமாக இறங்கியிருக்கு. ஸோ நீங்கள் டாப் கெயினில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிஎல், இஎம்பி, சென்னை பெட்ரோல், ஏபிபி, டிக்ஸான். இதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிஎல், இஎம்பி ரெண்டுமே ரிசல்ட் வந்ததுனால நல்லா ஏறி இருந்துச்சு. அண்ட் லூசரில் பாருங்க ஐசிஐசிஐ, லம்பார்டு, சிக்னேச்சர், அப்புறம் நோவாக்கோ, ஐடிசி ஹோட்டல், க்ரோ. இது அன்எக்ஸ்பெக்டட் க்ரோ தாங்க. நேற்று க்ரோ ரிசல்ட் நல்லா தான் இருந்துச்சு. நான் க்ரோ ஏறும், ஏஞ்சல் லோன் இறங்கும்னு பார்த்தேன். பட் லக்கிலி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோன் ஓரளவுக்கு ஏறிடுச்சு, க்ரோ இறங்கிருச்சுங்க. ஸோ அன்பிலீவபிளாக இருக்குது. அண்ட் நம்ம இப்போ ரிசல்ட் பார்க்குறது, ரிசல்ட்டோட கால் பார்ப்போம். நான் வந்து முக்கியமான கம்பெனியோட கால் வந்ததுமே ரிசல்ட்டு அதுவும் சேர்த்து வச்சு பேசினோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நான் வர அதையும் ஒவ்வொன்றா டெய்லி அப்டேட்டில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ப்ரீமியம் பேக்கரி அண்ட் பிஸ்கட் நிறுவனம் ஒன்று இருக்குங்க. அதுதான் என்னன்னா இந்த மிஸ்டர் பேக்டர்ஸ் ஃபுட் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த கிரீமிகா, அப்புறம் வந்து இங்கிலீஷ் ஓவன், ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பிராண்டுங்க. இது வந்து இவங்களோட ஓன் பிராண்டு. ஸோ இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13% ஏறி இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அபாக்கஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அவங்க வந்து பிளாக் டீல நிறைய பங்குகளை வாங்கியிருக்காங்க. எவ்வளோனா 29.35 பங்குகளை 168 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ மொத்த டீல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடிங்க, 49.67 கோடி. ஸோ 56 பில்லியன் வந்து 56 மில்லியன் வந்து அவங்களோட வால்யூம் இன்னைக்கு வந்திருக்கு. நேற்று வெறும் 6 மில்லியன் தான், 56 மில்லியன் பார்த்துக்கோங்க. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பெருசாக பெர்ஃபார்ம்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 லோலேருந்து இப்போ தான் ஏறி இருக்கு. 165 லோ, இப்போ வந்து 192 வந்துருக்குங்க. அண்ட் புக் வேல்யூ 41, பிஇலாம் 41 இருக்குங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி இந்த எஃப்எம்சிஜியில் இருக்க 2 கம்பெனி போட்டிருக்கோம். ஒன்று வந்து ஜோதி லேப்ஸ், இன்னொன்று வந்து இமாமி. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சுக்குள்ள தான் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச இதுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க. இது என்னன்னு தெரியல. இது ஒரு ஏன்னா ஒரு நல்ல பெரிய கம்பெனி பெட் கட்டி இருக்கும்போது நம்ம இது கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். வீக் லோவில் தான் இருக்குது. ஸோ மேபி ஆப்பர்ச்சுனிட்டி இது இருக்குமா அப்படின்னு நம்ம பார்ப்போங்க. பாருங்க, அவங்க போட்டி போடுறதா சின்ன சின்ன நிறுவனங்கள், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ பிரிட்டானியா, நெஸ்லே, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி கூட தான் அவங்க வந்து போட்டி போடுறாங்க. ஸோ அந்த செக்டார்லேயும் இவங்க இருக்கிறாங்க. ஸோ அண்ட் சேல்ஸ் வால்யூம் எல்லாமே ஓரளவுக்கு கிராஜுவலாக தாங்க இருக்குது. போன குவார்ட்டரோட குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக டிசம்பரோட மார்ச் குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். அண்ட் ஷேர் ஹோல்டிங் பட்டன் முக்கியம் பார்ப்போம். டீசெண்டாக தாங்க இருக்குது. ரொம்பலாம் குறைக்கல. 49 வச்சுருக்காங்க. எஃப்ஐ வந்து குறைச்சிட்டாங்க 2%, டிஏ 2% ஏறி இருக்காங்க. ஷேர் பப்ளிக் வந்து 1% ஏற்றிருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம் இந்த ஷேர் மார்க்கெட், இந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமா என்னன்னு பார்ப்போம். ஆனந்த ரதி வந்து இதில் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 48% பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த அன்ஆர்கனைஸ்லேருந்து ஆர்கனைஸ் ஃபுட் செக்மெண்ட்டுக்கு போகிறாங்களாம். அண்ட் புதுசாக நிறைய ப்ரீமியம் ப்ராடக்ட்டை வந்து உள்ளே கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதனால ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த வாரன் பஃபெட் வந்து எச்சரிச்சிருக்காருங்க எல்லாமே இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மார்க்கெட் வந்து ஒரு ட்ரேடிங்கான மார்க்கெட்டை தவிர இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மார்க்கெட் இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மே மாதமே அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு கேஷினோ மாதிரி இருக்கு, கேஷினோக்கான சர்ச் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து அவர் ஆல்ரெடி குறை சொல்லியிருந்தாருங்க. ஸோ பீப்புள் வந்து கேம்பிளிங் பண்ண தான் ஆசைப்படுறாங்க தவிர இன்வெஸ்ட் பண்ண யாருமே ஆசைப்படல. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் மார்க்கெட்டில் வந்து நம்ம எந்த ஷேருமே கரெக்டான லோ ரேட்டில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இவரோட ஓன் கம்பெனி பிரெக்ஷியர் ஹேத்வே வந்து 397 பில்லியன் வந்து கையில் கேஷாகவே வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கணும். அண்ட் 3 புதிய பங்குகளில் மட்டுமே முதலீடு பண்ணியிருக்காங்க. டெல்டா ஏர்லைன், ஆல்பபெட் அண்ட் மேசி அப்படின்னு மொத்தம் 42 ஸ்டாக் வச்சிருந்தாங்க. இப்போ போர்ட்ஃபோலியோ 29 குறைச்சிட்டாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் 2025 S&P 500 இவங்களோட ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு ஏபிபி இந்தியா வந்து 10% உயர்ந்துருந்துங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 7,924 ரூபாய் போயிடுச்சு. ஏன்னா இது வந்து இவங்க வந்து ஸ்விஸ் கம்பெனி. ஸ்விஸ்ல இவங்களோட பேரண்ட் கம்பெனி வந்து Q2 CY 2026 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் ஆர்டர் மட்டும் 81% இயர் வளர்ந்துருக்குங்க. ஸோ 20% 4 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு Q1 2026 25% வளர்ந்துருக்குங்க. Q2 வந்து 81% நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட பேரண்ட் நிறுவனம் வந்து ஆர்டர் கிட்டத்தட்ட 12 மில்லியனுக்கு ஆர்டரை வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஈரானில் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அதே மாதிரி 5 பில்லியன் மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரு டீலை வந்து கையக வேற படுத்திருக்காங்க.
ஸோ இதனால தான் நீங்கள் வந்து இது பயங்கரமாக ஏறி இருக்கேன். ஸோ 2026 மட்டும் இந்த ஸ்டாக் 50% மேலே ஏறிக்குன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் ஹைலி ஓவர் வேல்யூ ஆயிடுச்சுங்க. அஸ்வத் தாமோதரன் இவர் வந்து ஒரு குட் இன்வெஸ்டருங்க. இவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கலாம். ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 கிராஷுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யூஎஸ் யூரோப் வந்து ரொம்ப சேஃபானது, இந்தியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா ரிஸ்க்கானது பிரிக்கப்பட்டிருக்காங்க. பட் 2008க்கு அப்புறம் உலகமயமாக்குனதுக்கு அப்புறம் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எதுவுமே ரிஸ்க் மார்க்கெட்டு, எதுவுமே சேஃப் மார்க்கெட்னு கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு. அதே மாதிரி வளரும் அண்ட் வளர்ந்து வரும் அந்த மாதிரி பாதுகாப்பான ஒரு ரிஸ்க் அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாத்துலேயுமே ஒரு ஷேர் ஆஃப் கிரே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு நிறுவனத்தோட நாட்டோட ரிஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கே இருக்குன்னு இல்லை, அது எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க, எங்கே வந்து அவங்க ஆப்ரேட்டிங் வாங்குறாங்க பொறுத்து தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொக்கோலா கம்பெனி எடுத்துக்கோங்களேன், அது யூஎஸ் தான், ஆனால் அதோட பெரும்பான்மையான வருமானம் யூஎஸை விட மற்ற கண்ட்ரிலேருந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ரிஸ்க் வந்து அதை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்கிறத நம்ம கொஞ்சம் நீட்டாக படிச்சோம்னா நம்ம நிறைய விஷயம் நல்லா தெரியுங்க. ஜியோ ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்குங்க. ஸோ ப்ராஃபிட் மட்டும் 155% இயர் ஆன் இயரில் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க, 230 கோடி. அண்ட் ரெவன்யூ 227 கோடி ஜம்ப் ஆயிருக்குங்க. 2004 கோடிக்கு என்னன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் செக்மெண்ட் வரையா பார்த்துக்கலாம். ஏன்னா என்பிஎஃப்சி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஎம் வந்து 30,000 கோடி தாண்டிடுச்சிங்க. ஸோ 2.6% இயர் ஆன் இயரில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அசெட் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஏஎம் வந்து 18,000 கூட தாண்டிடுச்சு, 21% சீக்வன்ஸாக ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. லிக்விட் ஃபண்ட் வந்து 10,000 கூட தாண்டிடுச்சாங்க. அப்புறம் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பேமெண்ட் வேல்யூ வந்து 19,028 கோடிங்க, 2.5% இயர் ஆன் இயரில் வளர்ந்துருக்கு. இன்சூரன்ஸ் பேக்கேஜில் 238 கோடி ப்ரீமியம் வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஐன்ஸ் அண்ட் ஜியோ ரீ இன்சூரன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 2026 கோடிக்கு வந்து ப்ரீமியம் அலோகேட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இவங்க வச்சிருக்க ஒரு பெரிய விஷயம். இந்தியாவில் ஒரு கம்பெனி தான் இருக்குது. ஸோ இவங்க வராங்க. ஸோ மொத்தத்தை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இவங்க ஒரு ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டெக் மஹிந்திராவோட ரிசல்ட் வந்துருக்குங்க. அவங்க எஸ்டிமேட் பண்ணுறதுக்கும் எதுவுமே பெருசாக பீட் பண்ணல. நெட் ப்ராஃபிட் வந்து 28% வளர்ந்துருக்கு இயர் ஆன் இயரில். பட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் வந்து 1,600 கோடி, இவங்க 1,465 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ வந்து 4.2 வளர்ந்துருக்கு. எஸ்டிமேஷன் 15,422, இவங்க 15,212ங்க. ஸோ அதை எஸ்டிமேஷன் பீட் பண்ணியிருக்கு. எபிடா 9.2%, எபிடா பீட் பண்ணியிருக்கு 2,264 கோடிக்கு. மார்ஜின் வந்து 75% வந்து அப்பா இருக்கு. ஸோ அதுவும் எக்ஸ்பெக்டேஷன் பீட் பண்ணியிருக்கு. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ரிசல்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சீக்வன்ஸ்லாம் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. பட் வந்து கொஞ்சம் பார்த்தான் பண்ணும் இந்த கம்பெனி. ஸோ ரொம்ப பெரிய எக்ஸலன்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நியூஜென் சாஃப்ட்வேர் கம்பெனி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு. செம்ம அடி வாங்கிச்சு இந்த ஸ்டாக் வந்து. ப்ராஃபிட் 41% குறைஞ்சிருக்குங்க. ரெவன்யூ 21% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ கன்சல்ட் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 63 கோடிங்க. போன வருஷம் 106 கோடி வச்சிருந்தாங்க. ரெவன்யூ வந்து 357 கோடிங்க. ரொம்ப கம்மியாச்சுங்க. எபிட்டா மார்ஜின் பயங்கரமாக கம்ப்ரஸ் ஆயிருக்கு. 31 இப்போ 13% குறைச்சிருங்க எபிட்டா. ஸோ சாஸ் லைசன்ஸ் சப்ஸ்கிரைபர் ரெவன்யூ வந்து 40% இயர் ஆன்ல க்ரோத் ஆயிருக்கு. இது கொஞ்சம் இந்த லைசன்ஸ் வந்து நல்லா வித்துருக்கிறது தான் காட்டுதுங்க. அண்ட் 10 நியூ கஸ்டமரை வந்து ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க பேங்கிங் இன்சூரன்ஸ்லேருந்து. யூஸ் செக்மெண்ட் ரெவன்யூ நல்லா இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அண்ட் லீடர்ஷிப் வேறு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து எனக்கு 6% டவுனாக இருக்குது. 526 இருக்குது. கிட்டத்தட்ட 52 கிலோவில் போய் ஹிட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ஷேரை கொஞ்சம் பொறுத்தாங்க பார்க்கணும். எடுத்தவங்க ஒருத்தலாம் உள்ள என்ட்ராகவும் கூடாது, நம்ம மேலே போகவும் கூடாதுங்க. ஐடிஸோட ரிசல்ட் வந்திருக்கு. நான் நல்லா பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். பட் தெரியல, இன்றைக்கி ஸ்டாக்கே 4% அடிச்சு விட்டுருந்தாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் 35% அப்படிங்கிறாங்க இயர் ஆன் இயரில். ரெவன்யூ வந்து 15% அதிகமாக இருக்குங்க. ஸோ இது வந்து நல்லதான். ஹோட்டல் செக்மெண்ட்டில் ரெவன்யூ வந்து 10% ஏறி இருக்குது. ஸோ பிராண்டட் ரெசிடென்ஸ் வந்து புதுசாக 37 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 31% கூடி இருக்குங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட் வந்து கேரளா லக்ஸரி ரெசார்ட் வந்து ஜூரியை வந்து வாங்கியிருக்காங்க. அதர் இன்கம் வந்து 58 கோடி வந்திருக்கு. நம்ம அதை யோசிக்கணும், அது என்ன இன்கம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இவங்களோட கான்கால் வரட்டும், நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் நல்ல ரிசல்ட் இருக்குது. நெட் ப்ராஃபிட் 17% க்ரோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 378 கோடிங்க. ஸோ என்ஐ வந்து 23% அப்பா இருக்குங்க. இது ஒரு நல்ல ரிசல்ட்டு தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அசட் குவாலிட்டி வந்து கணிசமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஜிஎன்பி வந்து 3.115 இருந்து 1.38 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல அசட் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நமக்கு காட்டுது. என்என்பிஏ வந்து 0.68 0.2x இருக்குங்க. இதுவும் சூப்பராக காட்டுது. அண்ட் க்ரோத் பார்த்தீங்கன்னா கிராஸ் அட்வான்ஸ் 17% ஏரியா நியரில் க்ரோத் காட்டியிருக்கு. 1,04,368 கோடிங்க. இது ஒரு நல்ல இதாக இருக்குங்க. இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 17% க்ரோத் காத்திருந்தாங்க இயர் ஆன் இயரில். கிட்டத்தட்ட ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அண்ட் கோல்டு லோன் போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல கூடி இருக்குங்க. 42% உயர்ந்திருக்குங்க பாருங்களேன். காசா ரேஷியோ 32.98க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இணையம் வந்து 3.03ங்க. போன முறை 3.23 இருந்து. ஸோ சீக்வன்ஷியலாக ப்ராஃபிட் மட்டும் 7.3% டிப் ஆயிருக்கு. அதர் இன்கம் 31% இயர் குறைஞ்சதுனால. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசெண்டான ரிசல்ட்டுங்க. நெக்ஸ்ட் பாலிகப் ரிசல்ட் சூப்பருங்க. ப்ராஃபிட் ரைஸ் வந்து 33% ஆயிருக்குங்க. ரெவன்யூ வந்து 30% கிளைம் ஆயிருக்குங்க. சூப்பராக போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட
என்ன சொல்கிறாங்க, செக்மெண்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒயர் அண்ட் கேபிள்ஸ் வந்து 37% இயர் அண்ட் க்ரோத் காட்டியிருக்கு. எஃப்எம்இஜி ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் குட்ஸில் வந்து 67.6% இயர் அண்ட் வந்து ரெவன்யூ காட்டியிருக்காங்க. சூப்பருங்க. அப்புறம் இபிசி ரெவன்யூ மட்டும் 11% டிக்ளைன் ஆயிருக்குங்க. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் வந்து 7.4% டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 24% டிக் ஆயிருக்கு. ஸோ ஈரானியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் குவார்டர் அண்ட் குவார்டரில் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து ஷேரை போட்டு அடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு 47 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஸோ வச்சிருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் பெல்லோட ரிசல்ட் வந்துருக்குங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, போன வருஷம் 455 கோடி லாஸ்ட்ல இருந்து இப்போ 377 கோடி ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கும். ஒரு டர்ன் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்மெண்ட் விசாக பார்த்துருமே, பவர் செக்மெண்ட்ல வந்து 51% இயர் அண்ட் க்ரோத் காட்டியிருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரி செக்மெண்ட் வந்து 12% க்ரோத் காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த ரிசல்ட் வந்து ப்ரோக்கரேஜ் எஸ்டிமேஷனை விட பயங்கரமா இருக்குங்க. ஸோ அவங்க கொட்டாக் 45.7 தான் சொல்லியிருந்தாங்க, ஆன்டிக்கு 58 சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது இவங்க வந்து ஆக்சுவலாக 378 கோடிங்க அவங்க பண்ணது. ஸோ அங்கே எஸ்டிமேஷனை பீட் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குங்க. 5% மேலே ஏறிச்சு. 441 வந்து தொட்டிருக்கு. ஸோ நல்ல ஸ்டாக் தான், கவர்மெண்ட் ஓரியன்ட். பட் நம்ம உடனே என்ட்ரா வேண்டாம், கொஞ்சம் பொறுத்து எங்களோட கான்கால் எப்படி அமைதுன்னு பார்ப்போங்க. விப்ரோ ரிசல்ட் வந்துருக்குங்க. நெட் ப்ராஃபிட் 3352 கோடி. பட் குவார்டர் அண்ட் குவார்டர்லையும் இயர் அண்ட் இயர்லி 4% டிக்ளைன் ஆயிருக்குங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்க்கணும். ஸோ கிராஸ் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் 1%, இயர் அண்ட் இயர்ல 10.6% க்ரோத் காட்டியிருக்கு. சர்வீசஸில் குவார்டர் அண்ட் குவார்டரில் 1.4 டிக்ளைனுங்க. இயர் அண்ட் இயர்ல 1% க்ரோத் காட்டியிருக்காங்க. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் வந்து 3.2ங்க. அதுவும் குவார்டர் அண்ட் குவார்டர் 4% கீழே வந்துருக்குங்க. ஸோ டிவிடெண்ட் 2 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஐடி செக்டரில் இது கொஞ்சம் மோசமான ரிசல்ட் தாங்க சொல்லலாம். நேற்று நம்ம ஐசிஐசிஐ லப்பா ரிசல்ட் பார்த்தோம், ரொம்ப மோசமானது. இன்னைக்கு 15% அடிச்சு விட்டாங்க. கோவிட்க்கு அப்புறம் இது மிகப்பெரிய கிராஷ் அப்படின்னு சொல்றாங்க இந்த கம்பெனியில். ஆக்சுவலி இந்த கம்பெனி நான் வாங்கி வச்சிருந்தேன், பட் ஒரு 6 months பேக்கே வித்துட்டேங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிருக்கு. ஒரு 50 லோ வந்து பார்த்தீங்கன்னா 1544, இன்னைக்கு 1623 கிட்டத்தட்ட அதை ரீச் ஆயிரும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கம்பெனி ப்ரோக்கரேஜ் வந்து இப்போ குறைச்சிருக்காங்க. இப்போ நுவாமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ரொம்ப ஹை கம்பைன் ஆப்ரேஷன் ரேஷியோ இருக்கு. ஸோ ஜெனரல் செக்டார்ல இவங்க கொஞ்சம் இண்டஸ்ட்ரி வைடா வந்து த்ரெட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ரேட்டிங் வந்து ரொம்ப குறைச்சி விட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டார்கெட் வந்து 1660 வந்து குறைச்சிட்டாங்க. பட் இது கிட்டத்தட்ட அந்த ரேச்சே இப்போ ஹிட் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட் லெவல்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க டார்கெட்டை 1950 வந்து நியூட்ரல் வச்சு உயர்த்தி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டா போறாங்க. எம்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்களும் 9.5% அதிகமாக சொல்றாங்க. 1900 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே அந்த எக்ஸசைஸ்ல போட்டு வச்சிருக்கேன். பாப்போம் யார் சொல்றது உண்மையாகுது அப்படின்னு இந்த ஸ்டாக்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரோவ் இன்னைக்கு கீழே வந்துருச்சுங்க. எனக்கு அதுவும் புரியல ஏன் கீழே வந்துருச்சு அப்படின்னு. பட் சிட்டி வந்து டார்கெட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட் வர உள்ள வர போறாங்க. இந்த மாதிரி நிறைய வரப்போறதுனால இவங்களுக்கு வந்து க்ரோத் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இன்னும் இதுக்கான ஜேர்னி வந்து பெரிய லாங் ஜேர்னி இருக்கு, அது ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டேபிளைஸான கம்பெனி தான், நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பேச முன்னாடி 230 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் கொடுத்து 255 மாற்றிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுவும் எந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏஞ்சல் ஒன்றும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு -2.5% அடிச்சு விட்டுருந்தாங்க. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சிட்டி வந்து அகைன் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 180 வந்து ஹிட் பண்ணும் அப்படின்னு அவங்க சிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களும் வெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அது ரெவன்யூ வரும் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்காங்க. அதனால தான் 60% வந்து இதை விட அதிகமாகவும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களும் ப்ரோக்ரஸ் எது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த நியூஸ்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.